செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் பெண்ணை கொன்று பிரியாணி அண்டாவில் உடலை வேக வைத்தது தொடர்பாக கொலையாளிகளை பிடிக்க அசாம் மற்றும் ஒடிஷாவிற்கு தனிப்படை போலீசார் விரைந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதாகர், விவரம். வணக்கம். ஆக்ரா ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் உடற்பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் தற்போது மிக விரைவாக சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக உடலை மைதா மாவு, காய்கறிகள் போட்டு வேக வைத்த கொடூரம் நரமாமிசம் உண்டார்களா என்று போலீசார் தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆக்ராவை வந்தடைந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிவப்பு நிற சூட்கேஸுக்குள் ஆனா பெண்ணா என அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்த நிலையில் உடலம் கிடைந்திருக்கிறது. இந்த உடலின் தலை மற்றும் சில கை கால்கள் இல்லாத நிலையில் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து உத்தரப்பிரதேச அரசு ரயில்வே போலீசார் தமிழ்நாடு ரயில்வே போலீசாரின் உதவியை நாடியிருக்கிறனர். இதையடுத்து நடைபெற்ற விசாரணையில் ரயிலில் ஏறுவதற்கு முன்பு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சிவப்பு நிற சூட்கேஸுடன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்திருக்கின்றனர். சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் சூட்கேஸை ரயில் பெட்டியில் வைத்துவிட்டு ரயில் புறப்படுவதற்கு முன்பே இறங்கி சென்னை பார்க் ரயில் நிலையத்திற்கு நடந்து சென்றிருக்கிறனர். பின்னர் அங்கிருந்து புறநகர் ரயில் மூலம் கூடுவாஞ்சேரி சென்றதும் போலீசார் கண்டறிந்திருக்கிறனர். இந்த கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தில் இறங்கிய இந்த இருவரும் அங்கிருந்து ஆட்டோ மூலம் தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கூடுவாஞ்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்திருக்கிறனர். அப்போது கூடுவாஞ்சேரி மசூதி தெருவில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து அந்த இருவரும் சூட்கேஸுடன் வெளியே சென்ற காட்சிகள் போலீசாருக்கு ரகசியமாக கிடைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கூடுவாஞ்சேரி போலீசாரின் உதவியுடன் சம்பந்தப்பட்ட வீட்டின் பூட்டை உடைத்து போலீசார் உள்ளே சென்றிருக்கின்றனர். அப்போது வீடு முழுவதும் இரத்த கரைகள் காணப்பட்டதாகவும் போலீசாருக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உடல் பாகங்கள் வெளிப்பட்டு மைதா மாவு மற்றும் காய்கறிகளுடன் பெரிய பாத்திரத்தில் சமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் மற்றும் அக்கம் பக்கத்தினரும் போலீசார் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். கொலையாளிகள் என சந்தேகிக்கப்படும் நபர்களின் புகைப்படங்களை காட்டி போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பெண் ஆயுதுல் நிஷா என்பது தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அவர் தாம்பரத்தில் உள்ள மெஸ் தொழிற்சாலைப்பட்டியில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததாகவும் அவருக்கு திருமணமாகி 19 வயது மகன் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. கணவரை பிரிந்து தனது மகனுடன் தாம்பரத்தில் வசித்து வந்த இந்த அப்துல் நிஷா சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபருடன் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றியதாகவும் அப்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் இதுவரை சடலத்தின் தலை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அதனை தேடும் பணியில் போலீசார் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கூறப்படும் இடத்தில் கூடுவாஞ்சேரி என்பதால் கூடுவாஞ்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது தனிப்படையானது அமைக்கப்பட்டு இருவருக்கும் அதனைத் தொடர்ந்து மனித கறி சமைக்கப்பட்ட பாத்திரத்தை போலீசார் மீட்டு தற்போது கொலை சம்பவம் நடைபெற்ற இடம் என்பதால் அந்த பகுதியில் அனைத்தையும் விசாரிக்கப்பட்டு தற்போது தனிப்படையானது அமைக்கப்பட்டு கூடுவாஞ்சேரியில் இறங்கிய 200க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது ஆக்ரா சென்றிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.